கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் மோசே எகிப்து தேசத்தை விட்டு போகிறார். தேவன் சொன்னபடி அவர் தன்னுடைய கையில் அந்த கோலை பிடித்து கொண்டு செல்கிறார். போகின்ற வேளையில் கர்த்தர் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனுக்கு ஒரு தரிசனம் பண்ணி அவனிடத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் வனாந்தரத்தில் வருகிறான், எதிர்கொண்டு போய் அவனை வரவேறு, அவனுக்கு முத்தம் செய்து அவன் போய் அவரை கட்டி முத்தம் செய்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவராக இருந்தவர்கள் இப்போ 2 பேராக இருக்கிறாங்க. ஆரோனும் மோசேயும் பார்வோனிடத்தில் போகிறாங்க. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஏற்கனவே சொன்னது போல அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பான் என்று சொன்னார். அதன்படியாக அவர்கள் இருவருமாக புறப்பட்டு பார்வோனுடைய சமூகத்துக்கு போகிறாங்க. நான் இந்த நேரத்தில் வேதத்தில் காணக்கூடியதான ஒரு காரியம், ஒருவனாய் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிறத விட 2 பேர் போகணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சீஷர்களை அனுப்பும் பொழுது 2 பேராக தான் அனுப்பினார். மோசே மட்டும் போயிருந்தால் கூட ஒரு சில தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்திருக்கும், திக்கி இருப்பான், பேச முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 2 பேர் போயிருக்காங்க. மோசேயும் போயிருக்காங்க, ஆரோனும் போயிருக்காங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரோடு ஒருவர் தோள் கொடுத்து அந்த இடத்துல அந்த பெரிய தேவன் கொடுத்த அந்த ஒரு பெரிய அந்த வேலையை முடிப்பதற்கு, அதை முடித்து கொடுப்பதற்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. இது ஒரு பெரிய தேவனுடைய நோக்கம். நீ தனியாக போகக்கூடாது, நீ கூட போகும்போது உன்னுடைய கோலை வைத்துக்கொள்ளு, நீ உனக்காக உன்னுடைய சகோதரன் பேசுவான், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று சொன்னார். ஆகவே நாமும் கூட எந்த இடத்துக்கு போனாலும் கூட, ஒரு ஊழியத்துக்கே போனாலும் கூட தனியாக போகணும், 2 பேராக போவோம். போய் அந்த இடத்துல இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்வார். ஆகவே இந்த நாளில் கூட நாம் தேவ அழைப்பை பெற்றவர்களாக மற்ற தேவனை அறியாதவர்களுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, அற்புதங்களை சொல்லி அவர்களை நம்ம தேவனிடத்தில் கொண்டு வருவோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட எப்படி ஆரோனும் மோசேயும் ஆண்டவரே அவர்கள் இருவருமாக சேர்ந்து போய் பார்வோனை போய் சந்திக்க போனாங்களோ, அதே போல் நாங்களும் கூட ஆண்டவரே தனிமையாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே 2 பேராக செல்லவும், ஆண்டவரே 2 பேராக எல்லா காரியங்களையும் சாதிக்கவும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவரை காட்டிலும் 2 பேர் போவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்டதான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் வாய்க்க செய்யுங்க. நீர் எப்பொழுது எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்து வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமீன்.